everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நான் கடைசியாக ஆர்கிட் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 2-3 டாபிக் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ அதனால் அதை பற்றின வீடியோஸை வந்து ஒரு குட்டி சீரீஸ் மாதிரி ஒரு 2-3 வீடியோஸை நான் போட்டு முடித்தேன் அப்படின்னா ஆர்கிட் வளர்க்குறவங்களுக்கு வளர்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ரோஸ் வீடியோஸ்குள்ளே போகலாம். ரோஸ் வீடியோஸ் பற்றி வில் லுக் அட் இட். ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைனில் ஆர்கிட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அது எப்படி நடுறது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் எப்படி நடுறேன், பிளான்ஸ் நம்ம எங்கே வாங்கலாம், அதெல்லாம் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம கொரியர் வழியாக ஆர்கிட்ஸ் வாங்கும்போது அந்த மெச்சூர் பிளான்ட், ப்ளூமிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட், பூவோடு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பாட்டோட இதே மாதிரி அனுப்புவாங்க. நிறைய பேர் வந்து இப்படி தான் அனுப்புவாங்க, ஒரு 90%. ஒரு சிலர் வந்து அந்த பாட் இல்லாமல் அந்த கோகோ கோயரோடு அந்த செடி சேர்ந்து இருக்கு இல்லையா, அதை மட்டும் அந்த பாட் இல்லாமல் அப்படி எடுத்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் அது ஒரு less than 10% தான். அவங்க வந்து அந்த கோகோ கோயர்லேருந்தும் அடர்த்தி எடுத்து பேர் ரூட்டாக வெறும் வேர்கள், அந்த செடியும் வேரும் அப்படியே இருக்கும், அதை பேக் பண்ணி அந்த பிளான்ட் அனுப்புவாங்க. அப்புறம் சீட்லிங் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன பிளான்ட், ஒரு 2 inch பாட்டில் நெட் பாட்டில் வச்சு வளர்க்கக்கூடியது. அவங்க அதை அந்த பாட்டோடு அனுப்பலாம், இல்லை அதுலேயும் இந்த கோகோ கோயர் எதாவது போட்டிருந்தாங்கன்னா அதோடு சேர்த்து அந்த மாதிரி கூட அனுப்புவாங்க. ஸோ பேர் ரூட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்னாலும் சரி, பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்னாலும் சரி, எந்த பிளான்ட் நம்ம பாட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். I'll share all the details, okay? நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ட்டுமே கொரியர் வழியாக வாங்கினது தான். ஸோ இங்கே ஒரு பிளான்ட் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே அவங்க சின்ன பாட்டில் தான் வச்சு அனுப்புவாங்க. இதில் நிறைய வேறு ஏற்கனவே இருக்குது, வேறு எல்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்டெம்ஸ், அந்த சூடோ பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரோத் நிறைய இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து வேறொரு பாட்டில், கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் மாற்றி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பூவோடு இருக்கிற ஆர்கிட்ஸ்னால் அப்படியே நடலாம். பூ வாடி இருக்குது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பாட் பண்ணலாம். பாட் பண்ணோன்னா பாட் பண்ணலாம். இங்கே இன்னொரு பிளான்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே சைஸ் பாட் தான், ஆனால் அந்த நம்பர் ஆஃப் சூடோ பல்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. வேர்களோட வளர்ச்சி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிளான்ட் மாதிரி நிறைய இல்லை. இதை வந்து நம்ம இப்போது வேறு பாட்டில் வைக்கணுன்னு தேவையில்லை. இதே பாட்டில் வச்சு இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம்லாம் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்க பிளான்ட்டு கூட ரீபாட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதை பண்ணுறதில்ல. 3 செடியில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இல்லை 2 பல்ஜியாக ரொம்ப அந்த பாட்டுக்கு உள்ளால் அந்த பிளான்ட் இருக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நான் இதை விட அடுத்த சைஸ் பாட்டில் மாற்றுவேன். அந்த பிளான்ட்டை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணல, அப்படியே தான் வச்சு வளர்க்க போகிறேன். பூ இல்லாத செடி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது 90% ஆஃப் த டைம் வந்து ஃப்ளார்ஸ் இல்லாமல் தான் செடி கிடைக்கும். சில டைம் மொட்டோடு வரும், ரொம்ப ரேராக வந்து பூ இருக்கக்கூடிய செடி கிடைக்கும். அது நம்ம ஆர்கிட் ஃபார்மில் போனால் சில டைம் ஃப்ளார்ஸோட செடி வாங்கலாம். அண்ட் ஆன்லைன்லலாம் சில டைம் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படியே அட்வர்டைஸ் பண்ணுவாங்க பூ இருக்கக்கூடிய செடி அப்படின்ட்டு. ப்ரைஸ் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்காது. மெச்சூர் பிளான்ட்டுக்கும் சீக்கிரம் பூக்கும் இல்லை, அந்த மாதிரி உள்ள செடிக்கும் இந்த செடிக்கும் ஒரே ரேட்டு தான். சில டைம் வந்து 1-2 பூ இருக்கும், சின்ன செடியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லாமே ஹெல்தி பெரிய பிளான்ட்ஸ். ஃப்ளார் ஸ்டாக், அந்த ஸ்பைக் இருக்குல்ல, ரொம்ப நீளம், நிறைய பூக்கள் இருந்துச்சு. ஒரு 350 to 500 550 அந்த ரேஞ்சில் அந்த ஃப்ளார் சைஸ் வெரைட்டிக்கு ஏற்றாப்பில் அதோட அந்த ரேட்டு வந்து மாறும். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நீளமான ஃப்ளார் ஸ்பைக் உள்ளது, நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். இந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், நான் எங்கெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க புது பிளான்ஸ் அவைலபிலிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, பிளான்ட் பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்,
ஆன்லைனில் வாங்கும்போது கொரியரில் வரும்போது சில டைம் உங்களுக்கு அடுத்த நாள் கிடச்சிரும், சில டைம் 2-3 நாள் கழித்து லேட் ஆகி பிளான்ட் வரும். அப்போ வரும்போது அது பேர் ரூட் ஆனாலும் சரி, பாட்டில் அவங்க அனுப்புனாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை ஆயிரும். அந்த வேர்கள்லாம் வந்து காஞ்சி போயிருக்கும். அந்த கோகோ கொயர் பீஸ் வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாமே காஞ்சி போயிருக்கும். ஸோ அது வந்த உடனே நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஞ்சிசைடு கலந்து தண்ணியில் அதை சோக் பண்ண விட்டுறணும். ஒரு பக்கெட்லேயோ டப்லேயோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பாட்ஸ் எல்லாம் அப்படியே அதுக்குள்ளால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது அந்த வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாம் நனைஞ்சிரும், கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிரும். எல்லாம் காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அது நல்லது. அந்த நான் நம்ம பாட்லேருந்து ரீபாட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்கள் ட்ரையாக இருக்கும்போது கட் ஆகும். ஸோ இது ஏற்கனவே நம்ம டிஸ்டர்ப் பண்ணி தான் எடுத்து 2வது பாட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த பாதிப்பு கம்மியாக இருக்கிறதுக்காகவும் தட் இஸ் அனதர் ரீசன் நம்ம ஃபஞ்சிசைட் தண்ணியில் கலந்துடுறது. அது ஒருவேளை உங்கள் கையில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வாட்டர்லையாவது பிளான்ட்டை சோக் பண்ணிட்டு ஒரு 1 to 2 hours போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ரீபாட் பண்ணலாம். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா சோக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அங்கேயே அவங்க நினச்சிட்டு தானே இருப்பாங்க, உங்களுக்கு ட்ரையாக இருக்காது. நம்ம பாட் பண்ணோன்னா பாட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஞ்சிசைட் வாட்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பாட்டிலருந்து இதை எடுத்து தான் நம்ம நடணும், சரியா? அப்போது அதை அந்த மொத்தமாக அப்படி அந்த பீஸாக வந்துடும். அதை நம்ம எடுத்து ஃபஞ்சிசைட் வாட்டரில் போட்டுட்டு அப்படி கூட நட்டுக்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் எப்போ அதுக்கு சோக் பண்ணணும், எப்படி நம்ம பாட் பண்ணுறது, பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒருவேளை அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஞ்சிசைட் வாட்டர் கொடுக்கல அப்படின்னா பாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நனைச்சி விட்டுக்கலாம். ஸோ தப்பு ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம அந்த ஃபஞ்சிசைட் கொடுக்குறதோட மெயின் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்றாவது வந்து அது வேற ஒரு என்வாமெண்ட்டில் வளர்ந்த செடிங்க. பாலி ஹவுஸில் வளர்ந்துருக்கலாம், ஒரு கண்ட்ரோல்டு என்வாமெண்ட்டில் வளர்த்துருக்கலாம். நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு வளர்க்க போகிறோம், ஹீட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது அட்ஜஸ்ட் ஆகி வரணும் பிளான்ட். அண்ட் அந்த டைமில் லீஃப் வந்து எல்லோ ஆகலாம், லீஃப் ஃபால் ஆகி விழலாம், ஸ்பாட்ஸ் வரலாம், விச் இஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். அண்ட் நம்ம அந்த ரூட்ஸ் எல்லாம் அசைச்சு எடுக்கும்போது ரூட்ஸ் கட் ஆகி ஒருவேளை அதனால கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம், லீவ்ஸ் பாதிப்பு வரும், அந்த ரூட் வந்து டை ஆகும். ஆனால் அப்படி ஆகிற சமயத்தில் பிளான்ட்டுக்கு மொத்த பிளான்ட்டும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டேட்டிவ் மெஷராக தான் நம்ம ஃபஞ்சிசைடை வந்து கொடுத்து அதை பிளான்ட் பண்ணுறோம். ரோசஸ்க்கு நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்றைக்கி இந்த பிளான்ட்ஸை பாட் பண்ணுறதுக்கு நான் பிளாஸ்டிக் நெட் பாட் தான் எடுத்திருக்கேன். இதை நெட் பாட் அப்படின்வாங்க. இது நமக்கு நிறைய டைப், நிறைய சைஸஸில் கிடைக்கும். இது வந்து 5 inch பாட். நம்ம வாங்கியிருக்கிற பிளான்ட் அது இருந்த பாட்டை விட ஒரு சைஸ் பெருசு. ரோஸ் மாதிரியே தான். நம்ம ரொம்ப பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா பாட்டிங் மீடியா கொஞ்சம் நிறைய போடணும், ஈரம் ஜாஸ்தி இருக்கும், ரூட்ஸ் ரூட்ஸ் எப்படினாலுமே கொஞ்சம் ராட் ஆகும். ஸோ மொத்த பிளான்ட்டும் நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் அந்த பிளான்ட்டுக்கு ஏத்தாப்பில் உள்ள பாட் சைஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பாட்டுக்கு அடியில் கூட ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கணும், பி கேர்ஃபுல். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை மொத்தமாக அப்படியே எடுக்க முடியும்னு சொன்னேன்ல, ஏற்கனவே நனைஞ்சிருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். ஒருவேளை கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக அதை பாட்டை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி, எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அசைச்சு நம்ம அதை வெளியில் அப்படியே உருவி எடுத்துடலாம், வந்துடும். இதை நம்ம இனி வேறு எதுவும் பண்ண வேண்டாம்னா எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த வேர்கள்லாம் இதுக்குள்ளாலெல்லாம் போயிருக்கும். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி அப்படி பிரித்து எதுவும் பண்ணுறதில்ல, அப்படியே பாட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போது இதில் ஹெல்தி ரூட்ஸாக இருந்தாலும் நம்ம பாட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரூட்ஸ் வந்து காஞ்சு டெட் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், இட்ஸ் வெரி நார்மல். இதில் நான் வந்து ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு பிளான்ட் வச்சு செட் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து மண் பாட் இருக்கும்ல, earthen பாட்ஸ், ஆர்கிட் பாட்ஸ், சைடெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய பாட்டாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 2 பிளான்ட் கூட வச்சு நடலாம், 2ஓ 3ஓ செட் பண்ணி வளர்க்கலாம். ஹோல் இல்லாத பாட்லேயும் நான் இப்போ கொஞ்சம் ஆர்கிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன்.
ஐ ஹோப் தே க்ரோ பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 பிளான்ட் வேணால் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிளைமேட்டுக்கு உங்கள் இடங்கள் எப்படி வருது அப்படின்னு. ஹோல் இல்லாத நார்மல் பாட் இருக்கும்ல, earthen பாட்ஸ், அதில் வந்து இப்போ ஒரு 6 inch பாட் இருக்குன்னா ஒரு பிளான்ட் வைக்கலாம். 9 inch பாட் இருக்குன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆர்கிட்னா 2-3 கூட வைக்கலாம். பெருசுன்னா 2 தான் வைக்க முடியும். ஸோ அப்படி கூட நம்ம ஆர்கிட் செட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஹேங் பண்ணணுமோ இல்லை ஸ்டாண்டில் வைக்க முடியுதோ அதுக்கேற்றாப்புல பாட் ஆர் ஹேங்கிங் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பிளான்ட் செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கோகோனட் கொயர் இருக்கும்ல, அதில் கூட அந்த பிளான்ட்டை எடுத்து நம்ம கெட்டி எதுலையாவது ஒரு இடத்துல மறுபடியும் அதை கெட்டி செட் பண்ணி விட்டுலாம் மரத்தில் ஆர் வுட் பீசஸில். திஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பாட்ஸ் ஹேங் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கோட்டட் தின் என்ன சொல்கிறது மெட்டல் கம்பி நமக்கு வந்து கிடைக்கும். மெட்டல் வயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈஸியாக வளைக்க முடியும். கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸியாக துரு பிடிக்காது பிகாஸ் இட்ஸ் நைலான் கோட்டட். ஹார்ட்வேர் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் கெட் இட். ஸோ அப்படி பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள் கிடச்சின்னா. அண்ட் கோகோனட் கொயர் சொன்னேன்ல, ஸோ இதுக்குள்ளாலேயும் நம்ம வந்து அந்த பிளான்ட் அப்படியே வச்சு இதை பொதிஞ்சு அப்படி கெட்டிட்டு அப்புறமா ஷேடட் ஏரியாவில் நம்ம அதை ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வச்சு விடலாம். இல்லை நம்ம பெரிய பிளான்ட்டு வந்து பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சைடில் சுற்றி அந்தூரியம்க்கெல்லாம் சில டைம் சப்போர்ட்டு கொடுக்குற மாதிரி வச்சு அதுக்குள்ளால் பிளான்ட்டை சீட் பண்ணி நம்மளோட மீடியா ஃபில் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து நான் பைன் பார்க்கும் சார்கோல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓடு துண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கோகோ சிப்ஸ் என்கிட்ட இப்போ கோகோ சிப்ஸ் கையில் இல்லை. ஸோ அதனால் நான் சார்கோல் அண்ட் பைன் பார்க் மட்டும் வச்சு தான் நான் இந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் பாட் பண்ண போகிறேன். பாட் பண்ணுறது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ செங்கல் பீஸோ செங்கல் துண்டு இல்லை ஓடு துண்டுகள் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். சார்கோல், பைன் பார்க் ஆர் கோகோ சிப்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஆர்கிட் பாட் பண்ணுறப்போ போடக்கூடிய ஆப்ஷன்ஸ். சாயில், பெர்லைட், வேறு உரங்கள் அப்படின்னு எதுவுமே நம்ம போட மாட்டோம். இந்த பொருட்களில் ஏதாவது காம்பினேஷனாகவோ 1-2 சேர்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணி பிளான்ட்டை நடுற வேண்டியதான். ஸோ அஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு ஆர்கிட் பாட் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. இதில் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அந்த கேப்பெல்லாம் அடைச்சி ஃபில் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப மேலே வரைக்கும் நிறைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த பல்ப்ஸ் எல்லாம் அந்த பேஸ்லேருந்து வெளியில் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃப்ரீயாக ஓப்பனாக விடணும். ஃபுல்லும் கவர் பண்ணோன்னா புது ஷூட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேப்பெல்லாம் இருக்குது. சுற்றி ரூட்ஸ் வளர்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் நெருக்கி பிடிச்சி குத்தி உள்ளே இறக்கணும் அப்படின்லாம் வேண்டாம். ஸோ ஃபில் பண்ணுற ஈஸியாக இடையில கேப்ஸ் கிடக்கட்டும் ஏருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணால் போதும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கட்டும். ரொம்ப லீஃப் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு பாட் பண்ணுங்கள். பாட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 வீக் மார்னிங் சன் கூட அதுக்கு கிடைக்க வேண்டாம். ஃபுல் ஷேடட் ஏரியாவில் அந்த பிளான்ட்டை நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா மார்னிங் சன், ஈவினிங் சன் கிடைக்கிற மாதிரி உள்ள இடங்களில் அந்த பிளான்ட்டை நீங்கள் ஹேங் பண்ணலாம். இனிஷியல் 1 வீக் வந்து லீவ்ஸ் உங்களுக்கு கலர் மாறும். டோன்ட் வரி, தட்ஸ் வெரி நார்மல். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இனிஷியலி வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே பண்ணோம். ஹீட்டாக இருக்குது, சம்மர் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து தண்ணி நனைங்க. டோன்ட் ஓவர் வாட்டர், முக்கி வைக்கிற பிஸ்னஸ்லாம் வேண்டாம். தட்ஸ் ஆல் இஸ் எனஃப். நோ ஃபெர்டிலைசர், நோ ஹியூமிக் ஆசிட் ஆர் எனிதிங். that is all. It's as simple as that. Okay, so இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மீ, I'll try to help you. இந்த பிளான்ஸ் எல்லாம் நான் பாட் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த கிளிப் எஸ்பெஷலி வீடியோ நான் போட்டு லைக் பிளான்ட் வாங்கி ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வீடியோ போடுறேன்.
So I hope you enjoyed today's video. I'll post more orchid related videos soon. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.